ஹை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அரைச்சி விட்ட மோர் குழம்பு செய்யலாம். பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் காஞ்சோன்னே தேங்காய் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 7 மிளகாய் வத்தல், 2 ஸ்பூன் தனியா போட்டு வறுத்துட்டு அதோட 3/4 மூடி துருவி வச்சு தேங்காய் அதோடு சேர்த்து ஒரு வதக்கி எடுத்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1 ஸ்பூன் சீரகம் போட்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். மறுபடியும் கடாயை வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு பொடியாக அரிஞ்சு வச்சு தக்காளி ஒன்று சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே 400 ml கடைஞ்சி வச்ச தயிர் 400 ml கடைஞ்சி வச்சு கெட்டி தயிரையும் ஊற்றிட்டு ஒரு பொங்கி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சின்ன கடாய் வச்சு மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டு 1 ஸ்பூன் துரியின தேங்காயை போட்டு வதக்கிட்டு குழம்போட சேர்த்து தட்டோம்னா சுவையான மோர் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்